எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் உலக தரத்திலான விளையாட்டு நகரம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் சென்னை. 16வது நிதிக்குழு அறிக்கை யாரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குடியரசுத் தலைவர். இந்தியாவில் எல்பிஜி மொத்த தேவையில் எத்தனை சதவீதம் இறக்குமதி மூலம் எதிர்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் 65%. பீகாரின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்பவர் யார்? ஆன்சர் நிதிஷ்குமார். தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கிய வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு டேஷ் விருது வழங்கப்படுகிறது? ஆன்சர் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. தமிழ் சமூகத்தின் வரலாற்று ஆய்வை மேற்கொள்ள மாதம் டேஷ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது? ஆன்சர் 50,000 ரூபாய். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை எத்தனை கோடி பேர் பயனடைந்துள்ளனர்? ஆன்சர் 2.50 கோடி பேர். ராணி சென்னம்மா உயிரியல் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கர்நாடகால பெலகாவில. ஷேக் ஹசீனா கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் பிரதமர்? ஆன்சர் வங்கதேசம். எகிப்தில் நடைபெற்ற துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் குர்பிரீத் சிங் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் வெள்ளி பதக்கம். ஏடிபி ஃபைனல்ஸ் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் கோப்பையை தக்க வைத்துக் கொண்டவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். ஜப்பானில் நடைபெறும் செவித்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டம் வென்றது? ஆன்சர் இந்திய அணி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நவம்பர் 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாடு டாபிக் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க, கோவை வேளாண்மை மாநாட்டை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோவையில் நடக்க போகிற வேளாண் மாநாட்டை வந்து தொடங்கி வைக்க போகிறாங்க. ஸோ இதுக்காக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வராங்க, இந்த கோவை வேளாண் மாநாட்டை வந்து தொடங்கி வைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாநாடு மெயின்லி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் இயற்கை உரங்களை பயன்படுத்துறது, இயற்கை முறையை பயன்படுத்தி விவசாயத்தை செய்கிறத ஊக்குவிக்கிறது, இது போன்றவற்றின் நோக்கமாக கொண்டுதான் இந்த மாநாடு நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாநாட்டை யார் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துறாங்க அப்படின்னா நம்ம ஆளுநர் RN ரவி அவர்கள் தலைமையில தான் இந்த மாநாடு நடக்குது. இதை யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் கோவையில் தொடங்கி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து PM கிஷான் திட்டம் இருக்கு இல்லையா, அதாவது விவசாயிகளுக்காக நிதி உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் PM கிஷான் திட்டம். தமிழ்ல நம்ம வந்து பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம், இந்த திட்டத்தின் கீழ் ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அது 3 தவணைகள்ல கொடுக்குறாங்க. இப்போ 21வது தவணையை வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவிப்பாங்க இந்த மாநாட்டில் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்த பிரதமரின் விவசாயிகள் திட்டம் இருக்கு இல்லையா, கிசான் சம்மான் நிதி திட்டம்ங்கிறது, இது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபார்மும் கேட்பாங்க, ஷார்ட் ஃபார்மும் கேட்பாங்க எக்ஸாம்ல. ஸோ பிரைம் மினிஸ்டர் கிசான் சம்மான் நிதி திட்டம், நிதி ஸ்கீம் அப்படின்னு கேட்கலாம், அல்லது ஷார்ட் ஃபார்மாகவும் உங்களுக்கு இந்த ஸ்கீமை கேட்பாங்க. ஏன்னா ரீசன்ட் டேஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் கீழ் 6,000 ரூபாய் நிதியானது கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் ஒரு விவசாயி பயன்பெறணும் அப்படின்னா அவர்கிட்ட சொந்தமாக நிலம் இருக்கணும். அதுவும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 ஹெக்டர் அளவுக்குள்ள தான் அவருடைய நிலமானது இருக்கணும். அது விவசாய நிலமாக இருக்கணும். அதுவும் நிலம் இருக்கணும், அது விவசாய நிலமாக இருக்கணும், அது 2 ஹெக்டருக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட், இப்போ PM கிசான் திட்டத்தில் 22 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைந்துட்டு வராங்க அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ கோவையில் மாநாடு நடக்குது இல்லையா, அது யார் வந்து நடத்துறாங்க அப்படின்னா தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்பு தான் நடத்துறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். குவாட் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு இந்த வருஷம் இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ணுது. ரைசினா மாநாடு டெல்லியில நடந்திருக்கு. பனிப்பாறைகள் பாதுகாப்பு குறித்த முதல் ஐக்கிய நாடுகள் மாநாடுங்கிறது துஷான்பே நகர்ல நடைபெற்றது. குரூப் ஆஃப் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி அடைந்த 7 நாடுகளுடைய மாநாடுங்கிறது கனடால நடைபெற்றது. 18வது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு புவனேஸ்வரத்துல வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு ஐக்கிய அரபு அமீரகத்துல நடைபெற்றது.
முதலாவது சர்வதேச செயற்கை நுண்ணறிவு செயல் மாநாடு பிரான்ஸில் நடக்க போது. நெக்ஸ்ட் இயர் செயற்கை நுண்ணறிவு மாநாடு நம்ம இந்தியாவில் நடத்த போகிறதாகவும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு ஓமனில் நடந்திருக்கு. தமிழ்நாடு ஸ்கீம் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கான வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் நிதி ஒதுக்கீடு டேஷ் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆன்சர் 65 கோடி. ஸோ நம்ம பட்ஜெட்லேயே அறிவிச்சிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள், அதாவது ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது இல்லையா, அதெல்லாம் அவங்க ஈடுகட்டும் வகையில் அவங்களுக்கு நிதி உதவியானது தமிழக அரசு கொடுப்பாங்க. அதுதான் இந்த அண்ணா அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ அதுக்கான நிதி ஒதுக்கீடு 65 கோடியாக உயர்த்தியிருப்பதாக இப்போ தமிழக அரசு தெரிவிச்சிருக்கு. ஸோ கவனிங்க, இப்போ இங்கேருந்து வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது முக்கியமாக எஸ்சி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸு ஷெட்யூல் கேஸ்ட்டை சேர்ந்த அந்த மாணவர்கள் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக அண்ணா அம்பேத்கர் வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் செயல்படுத்துகிறாங்க. அதுக்காக நிதி ஒதுக்கீடை இப்போ 65 கோடியாக உயர்த்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த உதவித்தொகை பெறணும் அப்படின்னா அதுக்காக அந்த மாணவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது 3 லட்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி வரம்பு இருந்தது. இப்போ அதை 12 லட்சமாக உயர்த்திட்டாங்க. அந்த இன்கம் வரம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிதி ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா 5.31 கோடியாக இருந்தது. இப்போ அதுக்காக நிதி ஒதுக்கீடு 2025-26 65 கோடியாக உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம்ல பயனாளிகளோட எண்ணிக்கை 9லேருந்து இப்போ 213 உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா கலை, அறிவியல், வணிகம், சட்டம், பொறியியல், மருத்துவம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளை சேர்ந்து பட்டப்படிப்புகளை படிச்சுட்டு உயர்கல்வி படிக்க வெளிநாடுகளுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 36 லட்சம் வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அதிகபட்சமா வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், பழங்குடியினர் நலத்துறை மூலமா உண்டு உறைவிட பள்ளிகள்ல பழங்குடியினர் நலத்துறை என்ன பண்றாங்கன்னா அந்த பழங்குடியினத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து தங்கி படிக்கிறதுக்காக உள்ள பள்ளிகள்ல பயிலக்கூடிய பழங்குடியின மாணவர்களுக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உயர்கல்வியில் படிக்கிறதுக்காக இந்த நுழைவுத் தேர்வுகள் நடத்துகிறாங்க இல்லையா, ஜேஇஇ அப்புறம் நீட்டு இந்த மாதிரி எக்ஸாம், கிளாட் இந்த மாதிரி எக்ஸாம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதுக்காக பயிற்சிகளும் வழங்குறாங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் தான். வேளாண் விளைபொருட்களுக்கான மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் பொது பிரிவினருக்கு முதலீட்டு மானியமாக %, வழங்கப்படுகிறது. ஆன்சர் 25%. ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு பார்த்துருப்போம். அதாவது மதிப்பு கூட்டு மையங்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து விளைபொருள், அதை வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக எப்படி மாற்றுவாங்கன்னா அதை சிப்ஸாக மாற்றுறது. அதே மாதிரி இப்போது மாம்பழம் இருக்குது அப்படின்னா மாம்பழத்தை மதிப்பு கூட்ட பொருளாக மாற்றும் போது அதை ஜூஸாக மாற்றுறது. இந்த மாதிரி ஒரு பொருள் விளைபொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுவதற்கான அந்த ஆலைகள் மையங்கள் அமைக்கிறாங்க இல்லையா, அந்த தொழில் முனைவோர்களுக்கு அவங்களுடைய மொத்த முதலீட்டில் ஒரு குறிப்பிட்ட % வந்து மானியம் கொடுக்குறாங்க, அதை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பொது பிரிவை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முதலீட்டில் 25% மானியமாக நம்ம தமிழக அரசு வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எவ்வளோ கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அப்படின்னா 10 கோடிக்கு நான் இப்போ வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறேன்னு வச்சுங்களேன், ஒரு மையம் அமைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 10 கோடி செலவாகுது அப்படின்னா இந்த தொகையில் 25% வந்து கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. 10 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு 25% மானியத்தை யார் கொடுக்குறா, இந்த தமிழ்நாடு கவர்மெண்டே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பொது பிரிவை சேர்ந்தவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு 25% மானியம் கொடுக்குறாங்க 10 கோடி வரையிலான திட்டங்களுக்கு. அதுவே பெண்கள் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய வட்டாரங்களில் தொடங்குறாங்க இந்த மாதிரியான தொழில்கள் அப்படின்னாலும், ஆதி திராவிடர் பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான தொழில்கள் தொடங்குறாங்க அப்படின்னாலும் 35% அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. நார்மல் பொது பிரிவினர்னா 25%, இந்த கேட்டகரியில் வரவங்களுக்குலாம் 35% மூலதன மானியம் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பர்சன்டேஜும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அல்லது தொகையாக பார்த்தோன்னா அதிகபட்சமாக 1.5 கோடி வரைக்கும் மானியம் கொடுப்பாங்க.
நெக்ஸ்ட் அனைத்து பிரிவினருக்குமே பார்த்தீங்கன்னா 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யக்கூடிய ஒரு தொழில் தொடங்க போகிறேன், அதுக்காக எனக்கு கடன் தேவைப்படுது. ஸோ ஒரு 10 கோடி வரைக்கும் அது ஆகலாம் இருக்குது அப்படின்னா நான் பேங்க்ல போய் கடன் வாங்குறேன்னா, நான் பொது பிரிவை சேர்ந்தவங்களா இருக்கேன்னா 25% வந்து கவர்மெண்ட்டே செலுத்திடுவாங்க. நான் ரிமைனிங் உள்ள அமௌண்ட்டை மட்டும் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் வட்டி மானியமும் 5% வந்து 5 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஸ்கீம். முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டேஸ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆன்சர் 5 லட்சம். ஸோ முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ சிகிச்சைகள் இலவசமாக வழங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2009 கலைஞர் காப்பீடு திட்டம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கீமை விரிவாக்கம் செஞ்சு 2011 முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான ஒரு 51 நோய்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் மருத்துவ சிகிச்சைகள் அப்படிங்கிறது தமிழக அரசினால வழங்கப்படுது. இந்த ஸ்கீமை கூட 2018 பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்னொரு மருத்துவ காப்பீடு திட்டத்தோட இணைச்சிருப்பாங்க. அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்துறாங்க, அது என்ன திட்டம், அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் இப்போ 2011 ஜூலைல தான் அந்த கலைஞரின் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படிங்கிறது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக்கம் செஞ்சு இந்த நேம்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2022 2027 ஆண்டு வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமை யார் செயல்படுத்துறாங்கன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துறாங்க. தமிழக அரசின் கீழ் இந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி சார்பில் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1288 பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் 728 கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சை கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீம்ல இந்த இத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து இணைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ எதுக்காக இந்த முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு திட்டம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஆதரவற்ற குழந்தைகளுக்கான அந்த காப்பகங்கள்ல இருப்பாங்க இல்லையா, குழந்தைகள் 2 பெற்றோரை இழந்து அந்த காப்பகங்கள் இருக்கலாம், ஒரு பெற்றோரை இழந்து காப்பகங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இலவச சிகிச்சைகள் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு ஆவணங்கள் சமர்ப்பிக்கணும். ஸோ ரேஷன் கார்டு இல்லைன்னா ஆதார் அட்டை இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிச்சாதான் அவங்கள இந்த ஸ்கீம்ல இன்க்ளூட் பண்ண முடியும். சில குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆவணங்கள் அப்படிங்கிறது சரியா கிடையாது, இல்லை. அதனால ஆவணங்கள் இல்லாட்டியுமே எல்லா குழந்தைகளுமே இதில் இணைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க. அதோடு இதே மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு காப்பகங்களில் சிகிச்சை பெறக்கூடிய அந்த குழந்தைகளையும் இந்த ஸ்கீம்ல இணைக்க போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் திட்டம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா 2015 எல்லா வேலையும் முடிச்சு செயல்பட தொடங்கினது. எப்போனா 2015. அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்ட வேலைப்பாடுகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த முதல் கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 54 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த சென்னை மெட்ரோ வழித்தடம்ங்கிறது அமைச்சிருப்பாங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்புறமா தான் இது வந்து 2 வழி தடமா அமைச்சிருப்பாங்க. 2 வழி தடமா இப்போ 4 வழி தடமாக அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அப்படிங்கிறது 2015 ஃபர்ஸ்ட் ஃபேஸை ஸ்டார்ட் பண்ணாங்க 54 கிலோமீட்டருக்கு. ஸோ இது வந்து 2 வழித்தடங்களாக அமைக்கப்பட்டது. இப்போ சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துடைய 2ஆம் கட்ட பணிகளானது நடைபெறுது. இந்த செகண்ட் ஃபேஸ் எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவிலானது அப்படின்னா 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கிறாங்க. எத்தனை ரயில் ஸ்டேஷனோட ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னா 128 ரயில்வே ஸ்டேஷன் இதுல வந்து அடங்கும். இப்போ அதே மாதிரி சென்னையில் அமைக்கிற மாதிரியே மதுரையிலையும் கோவையிலையும் மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து 31.93 கிலோமீட்டருக்கு 23 மெட்ரோ ரயில் நிலையங்களோட அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. கோவையில் வந்து 39 கிலோமீட்டர் நீளத்துக்கு 32 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கும் வகையில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். உலகின் 3வது மிகப்பெரிய மெட்ரோ ரயில் கட்டமைப்பு கொண்ட நாடா நம்ம இந்தியா இருக்கு. இந்தியாவில் ஒரு 24 நகரங்கள்ல மெட்ரோ ரயில் சேவை அப்படிங்கிறது வழங்கப்படுது. அடுத்து உலகிலே உயரமான ரயில்வே பாலம் எதுனா ஜம்மு காஷ்மீர்ல உள்ள செனாப் ரயில் பாலம். அடுத்து இந்தியாவில் மிக நீளமான வந்தே பாரத் ரயில் சேவை அப்படிங்கிறது அஜ்னி டு புனே இடையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நாட்டின் மிக நீளமான சரக்கு ரயில் எதுனா ருத்ராஸ்ரா. வாகனங்களுக்கான இந்தியாவின் முதல் சரக்கு ரயில் திட்டம்ங்கிறது ஹரியானால தொடங்கியிருக்காங்க.
அடுத்த சமிட்ஸ், ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ இது வந்து நீங்கள் எஸ்சிஓ மாநாட்டையும் இந்த தலைவர்கள் கூட்டத்தையும் ஒன்றா நீங்கள் மிக்ஸ்அப் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. இந்த வருஷம் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள நாடு சீனா. சீனாவுடைய தியான்சின் நகரத்தில் தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு அப்படிங்கிறது நடந்தது. இது என்னன்னா இந்த முக்கியமான உறுப்பு நாடுகள் ஷாங்காய் கோஆபரேஷனில் இருக்கும் இல்லையா, அதில் உள்ள தலைவர்கள் மீட் பண்ணி ஒரு மீட்டிங் வச்சுருக்காங்க. அதுதான் இங்கே பார்க்குறோம். அதுதான் இங்கே ரஷ்யாவில் நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கிடையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்களும் நம்ம இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ ரஷ்யாவில் மாஸ்கோவில் தான் அந்த மாநாடு நடைபெற்றது. அடுத்து ரீசன்ட் நியூஸ், இந்த வருஷம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு பிரேசில்ல ரியோ டி ஜெனிரோல நடைபெற்றது. COP30 அதாவது ஐக்கிய நாடுகளின் பருவநிலை மாநாடு பிரேசில்ல பார்த்தீங்கன்னா பெலம் அப்படிங்கிற சிட்டியில் வந்து நடைபெற்றது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு, இந்த வருஷம் மாநாடு எல்லாமே சீனால தான் வந்து நடைபெற்றது. ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அல்லது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதில் நம்ம இந்தியா வந்து உறுப்பு நாடாக இருக்கு. மொத்தமாக 10 நாடுகள் வந்து அதில் இருக்குன்னு பார்த்துருப்போம். அடுத்த அப்பாயின்மெண்ட், தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆர் ஹேமலதா. ஸோ இப்போ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்போட உறுப்பினராக, அதுவும் நீதித்துறை உறுப்பினராக ஹேமலதா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாநில அளவில் இந்த ஊழல்லாம் நடக்குது இல்லையா, அது சம்பந்தமாக விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. ஸோ அதில் நீதித்துறை உறுப்பினராக ஹேமலதா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி தான் இந்த ஹேமலதா. இவங்க இந்த பொறுப்பில் 5 years இருப்பாங்க அல்லது 70 வயது எட்டும் வரைக்கும் இருப்பாங்க. எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பாங்க. ஸோ லோக் ஆயுக்தா அமைப்புங்கிறது லோக்பால் அப்புறம் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 கீழ் கொண்டு வரப்பட்டது. ஸோ நம்ம தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டம்ங்கிறது 2018 தான் ஏற்றிருப்பாங்க. இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 கீழ். ஸோ இது வந்து மாநில அளவில் ஊழலை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. ரீசன் நியூஸ், லோக் ஆயுக்தா அமைப்புடைய தலைவராக இப்போ பி ராஜமாணிக்கம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரத்தன் டாடா அறக்கட்டளையோட தலைவராக என் சந்திரசேகரன், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவராக ஆர் பாலகிருஷ்ணன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படையுடைய தலைமை இயக்குநராக ஞானேந்திர பிரதாப் சிங், இஸ்ரோவுடைய திரவ உந்து அமைப்பு மையத்துடைய இயக்குநராக எம் மோகன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. 23வது இந்திய சட்ட ஆணையத்துடைய தலைவராக தினேஷ் மகேஸ்வரியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்கீம் டெலிமானஸ் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மனநல ஆலோசனை. ஸோ இப்போ மாணவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷரு இந்த மாதிரி நிறைய காரணங்களால மன அழுத்தம் ஏற்பட்டு தற்கொலைகள் செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிற வகையில் டெலிமானஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 24 hours நம்ம எப்போ வேணாலும் அவைலபிளாக இருக்கும். எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனநல ஆலோசனைகள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டெலிமானஸ் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் டெலிமானஸில் மானஸ் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட். மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அக்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிறத இந்த டெலிமானஸ் அப்படிங்கிறத ஃபில் ஃபார்ம். இது வந்து 2022 அக்டோபரில் மத்திய சுகாதாரத்துறையினால செயல்படுத்தப்படுகிறது. ஸோ மனநல ஆலோசனைகளை வழங்குறதுக்காக 14416 அப்படிங்கிற நம்பர், அப்போ அதே மாதிரி 1800891447 அப்படிங்கிற 2 டோல் ஃப்ரீ நம்பர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி மனநல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் 20 மொழிகள் இந்த ஆலோசனைகள் வழங்குறாங்க. 24 ஹவர்ஸ்க்கும் அது அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 23 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க பயன்பெற்றிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க டெலிமானஸ் திட்டம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 18. ஸோ நவம்பர் 18 தான் வ.உ. சிதம்பரனாருடைய நினைவு தினமானது நம்ம அனுசரிக்கிறோம். இந்த வருஷம் அவருடைய 85வது நினைவு தினமானது நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ வ.உ.சி அப்படின்னு சொல்லுவோம். வ.உ. சிதம்பரனார் இவர் வந்து செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ அவருடைய நினைவு தினம் வந்து நவம்பர் 18. எப்போ பிறந்தார் அப்படின்னா செப்டம்பர் 5, 1872 பிறந்திருப்பாரு.
1936 நவம்பர் 18 காலமாயிருப்பார். இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வழக்குரைஞர், தமிழ் அறிஞர். இவர் செக்கிழுத்த செம்மல்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. கப்பலோட்டிய தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜப்பானில் நடைபெறும் டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தனுஷ், ஸ்ரீகாந்த், மஹித் சந்து கூட்டணி டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் தங்கப்பதக்கம். இப்போ ஜப்பான்ல வந்து டெஃப்லிம்பிக்ஸ் போட்டி, காது கேளாதாருக்கான ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது நடக்குது. டெஃப்லிம்பிக் போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் களப்பணிகள் பிரிவில் இந்தியாவின் தனுஷ், ஸ்ரீகாந்த், மஹித் சந்து கூட்டணி தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அதே இதில் முகமது முதாசா வனியா, அப்புறம் கோமல், மிலிந்த் வாக்மேர் இவங்க வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். முதன்முறையாக இந்தியாவில் பிக்கில் பால் லீக் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஸோ புதுடெல்லியில் பார்த்தீங்கன்னா இப்போ முதன்முறையாக இந்தியாவில் இந்த பிக்கில் பால் லீக் போட்டி அப்படிங்கிறது தொடங்கப்பட இருக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த டிசம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் பிக்கில் பால் லீக் போட்டி புதுடெல்லியில் நடக்க போகுது. இதில் வந்து ஒரு 5 அணிகள் பங்கேற்பதாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் ஸ்போர்ட்ஸ் தான். உலக டென்னிஸ் லீக் தொடரானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் பெங்களூரு. ஸோ பெங்களூரில் தான் உலக டென்னிஸ் லீக் தொடர் அப்படிங்கிறது. பிக்கில் பால் லீக்ங்கிறது புதுடெல்லி, டென்னிஸ் லீக் அப்படிங்கிறது பெங்களூரு. ஸோ வேர்ல்டு டென்னிஸ் லீக் போட்டிங்கிறது பெங்களூரில் டிசம்பர் 17லேருந்து 20 வரைக்கும் நடத்த போகிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷார்ட் நியூஸ். இப்போது திட்டம் ஒரு ஸ்கீம் தொடங்கினதுக்கப்புறமா, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சில சூழல்கள், விதிவிலக்கான சூழல்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கான சுற்றுச்சூழல் அனுமதியை முன் தேதிட்டு வழங்குறதுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பார்த்தீங்கன்னா காசா அமைதி திட்டத்தை வந்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க அந்த தீர்மானத்தை. அடுத்து செயற்கை நுழைவு செயலிகள் சொல்றதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனத்துடைய தாய் நிறுவனமான ஆல்பபெட்டோட தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கோவை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. SC/ST மாணவர்களுக்கான வெளிநாட்டு கல்வி உதவி தொகை திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு டேஷ் கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆன்சர் 65 கோடி. வேளாண் விளைபொருட்களுக்கான மதிப்பு கூட்டும் மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் பொது பிரிவினருக்கு முதலீட்டு மானியமாக டேஷ் சதவீதம் வழங்கப்படுகிறது. ஆன்சர் 25%. முதலமைச்சரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் டேஷ் மதிப்பிலான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி 5 லட்சம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. SCO நாடுகளின் தலைவர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ரஷ்யா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா அமைப்பின் நீதித்துறை உறுப்பினராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் R ஹேமலதா. தெளிவான திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் மனநல ஆலோசனை. விடுதலை போராட்ட வீரர் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் நினைவு தினமானது எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 18ஆம் தேதி. ஜப்பானில் நடைபெறும் டெஃப்லிம்பிக்ஸ் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் தனுஷ், ஸ்ரீகாந்த், மஹித் சந்து கூட்டணியானது டேஷ் பதக்கம் வென்றுள்ளது. ஆன்சர் தங்கப்பதக்கம். முதன்முறையாக இந்தியாவில் பிக்கில் பால் லீக் போட்டியானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் புதுதில்லி. உலக டென்னிஸ் லீக் தொடரானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் வந்து பெங்களூரு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.